வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 5 அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். அதில் கடைசி செக்ஷனில் நிற்கிறோம். 5.9 ஆதாரமும் அசைவும். ஆதாரமும் அசைவும் வீடியோ சீரீஸில் இது கடைசி வீடியோ சீரீஸாக இருக்க போகுது, கடைசி வீடியோவாக இருக்க போகுது. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறது வழுக்கல் இழை கொள்கை, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ரைட்? அப்போ வன்கூட்டு தசை சுருக்கத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளில் ஒரு கொள்கை இருக்கு, வழுக்கல் இழை கொள்கை, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. அப்போ வரித்தசை சுருக்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை இது. அப்போ இந்த கொள்கைப்படி மனிதனில் வன்கூடு தசை சுருக்கம் எவ்வாறு இடம்பெறுது, இதுதான் கதை. ரைட்? ஒரு எஸ்ஏ கேள்வி ஒன்று மாதிரி அப்பது. ரைட்? அப்போ இதுக்கு முதல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தசை பார்த்துனா என்ன, வன்கூட்டு தசைக்கலம் அல்லது வன்கூட்டு தசை நார்னா என்ன, வன்கூட்டு தசை நாரில் வன்கூட்டு தசை சிறுநார்கள் எப்படி இருக்குது, இந்த தசை சிறுநார் ஒன்றில் மீண்டும் மீண்டும் தோன்றும் அலகு காணப்படுது. அந்த வன்கூட்டு தசை சிறுநார் ஒன்றில் மீண்டும் மீண்டும் தோன்றும் அலகுக்கு தான் நாங்கள் பேர் சொன்னோம் தசைப்பாத்து. இந்த தசைப்பாத்தொன்று எவ்வாறு சுருங்குது, எவ்வாறு தளருது, அதை சொல்கிறது தான் இந்த வழுக்கல் இழை கொள்கை. ரைட்? அப்போ வழுக்கல் இழை கொள்கை இந்த தசைப்பாத்து சுருங்குறதையும் தளர்றதையும் சொல்ல போகுது. அப்போ தசைப்பாத்தொன்று சுருங்குது அல்லது தளருதுன்னா தசை சிறுநார் ஒன்று சுருங்கும் தளரும். தசை சிறுநார் ஒன்று சுருங்குது தளருதுன்னா தசைக்கலம் சுருங்கும் தளரும் தானே. ஒரு தசைக்கலம் சுருங்குது தளருதுன்னா அந்த இளையமே சுருங்கி தளரும். இவ்வாறு மனிதனில் அசைவு ஒன்று ஏற்பட போகுது. தசை சுருக்கத்தினால தானே அசைவு என்ன. ரைட்? அப்போ வரித்தசை சுருக்கத்துக்கு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை வழுக்கல் இழை கொள்கை ஆகும். இக்கொள்கையின்படி அப்போ தசைப்பாத்து காணப்படுகின்ற இரண்டு தசைக்கலங்களை வேறிடுக. ஆன்சர் வன்கூட்டு தசைக்கலம், இன்னொன்று இதய தசைக்கலம். இதய தசைக்கலம். அப்போ இக்கொள்கையின்படி வன்கூட்டு தசை அல்லது இதய தசைக்கலம் சுருங்கும் போது ரெண்டு இலைகள் இருக்குன்னு நாங்கள் படித்தோம். ஒன்று மெல்லிய இலை ஆக்டின் இலைகள், இன்னொன்று தடித்த இலைகள் மயோசின் இலைகள். அப்போ இதில் பாருங்க, இந்தா இது ஜெட் கோடு என்ன பிள்ளைகள், இது ஜெட் கோடு. அப்போ இதில் தின் ஃபிலமெண்ட் மெல்லிய இழை இருக்கு, அதே மாதிரி திக் ஃபிலமெண்ட் தடித்த இழை இருக்கு. ரெண்டு இலைகளும் இருக்கு, மெல்லிய இலைகளும் இருக்கு, தடித்த இலைகளும் இருக்கு. ரைட்? ஒரு மெல்லிய இலையை சூழ நிறைய தடித்த இலைகள், ஒரு தடித்த இலையை சூழ நிறைய மெல்லிய இலைகள். எப்படி அது? ரைட், இந்த படத்தை கொஞ்சம் விளங்கி எடுங்க பார்ப்போம். என்ன? அப்போ இது தடித்த இலை, இந்த காட்டுறது மெல்லிய இலை என்ன. அப்போ தடித்த இலை தான் அந்த டார்க் பெரிய ப்ளூ கலரில் காட்டப்படுது, இதெல்லாம் தடித்த இலைகள். இந்த பிங்க் கலர் ரெட் கலரில் காட்டப்படுறது மெல்லிய இலைகள். அப்போ மெல்லிய இலைகளை சூழ தடித்த இலைகள் இருக்கு. இந்தாங்கன்னு ஒரு தடித்த இலை இருக்கும், இங்கே 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 ஒரு தடித்த இலை, இங்கே ஒரு தடித்த இலை, இங்கே ஒரு தடித்த இலை. விளங்குதா? அப்போ மெல்லிய இலையை சூழ தடித்த இலைகள், தடித்த இலையை சூழ மெல்லிய இலை. அது எம் லைன் தெரியும் தானே உங்களுக்கு. எம் லைன்றது இதுதானே. எம் லைனில் என்ன மட்டும் இருக்கும்? மெல்லிய இலைகள் இருக்குமா, தடித்த இலைகள் இருக்குமா? தடித்த இலை மட்டும் இருக்கும். அப்போ எம் லைனில் எம் லைன் தெரிந்தா எம் லைன் இங்கே தான் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இது மெல்லிய இலைகளும் தடித்த இலைகளும். ஜெட் கோட்டுக்கு பக்கத்தில் என்ன இலை மட்டும் இருந்துச்சு? ஜெட் கோட்டுக்கு பக்கத்தில் இருந்தது தடித்த இலை, மெல்லிய இலை மட்டும், மெல்லிய இலை மட்டும். சரிதானே? ரைட். சரி. அப்போ இதுதான் ஒரு தசைப்பாத்து, இதுதான் ஒரு தசைப்பாத்து. இது ஒரு செட் கோடு, இதுவும் ஒரு செட் கோடு. ஆமாம், ரெண்டு செட் கோடுகளுக்கு இடைப்பட்ட அந்த பிரதேசம் தான் என்னது? தசைப்பாத்து. தசைப்பாத்துல மெல்லிய இலைகளும் தடித்த இலைகளும் இருக்கு. இந்த மெல்லிய இலைகளும் தடித்த இலைகளும் ஒன்றன் மீது ஒன்று வலிக்கு அசையும். இப்படி அசையும். அப்படி அசையும் போது என்ன நடக்குன்னு சொல்லுங்க. இப்படி ஒன்றன் மீது ஒன்று அசையுது. அப்ப இந்த ஜெட் கோடு கிட்டத்துக்கு வரும், ஜெட் கோடு ரெண்டும் கிட்டத்துக்கு வரும், ஜெட் கோடு ரெண்டும் கிட்டத்துக்கு வரும். இப்போ உண்மையிலேயே ஜெட் கோடு ரெண்டும் கிட்டத்துக்கு வருது. ஆனா தடித்த இலையிட நீளத்துல மாற்றம் எதுவும் ஏற்படுதா? இல்லை. மெல்லிய இலையிட நீளத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? இல்லை. இந்த இப்படி இருந்துச்சு இலைகள், இப்படி வந்துச்சு. விலங்குத்தனே. இப்போ இலைகளோட நீளத்தில் மாற்றம் எதுவும் ஏற்படுதா? தடித்த இலை மெல்லிய இலையில இல்லை. ஒன்றன் மீது ஒன்று வழுக்கி அசையுது.
அதனால தான் அதுக்கு பேர் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, வழுக்கல் இலை கொள்கை. அப்போ இக்கொள்கையின்படி வன்கூடு தசை அல்லது இதய தசைக்களம் சுருங்கும் போது தடித்த இலைகள் மற்றும் மெல்லிய இலைகள், தடித்த இலைகள் மெல்லிய இலைகள் எங்க இருக்கு? தசைப்பாத்து ஒவ்வொன்றிலும் உள்ள ஒன்றன் மீது ஒன்று வழுக்கி அசைவதனால் ஒவ்வொரு தசைப்பாத்திலும் உள்ள செட்கோடுகள் ஒன்றையொன்று நோக்கி அண்மையாக்கப்படுவதனால் தசைப்பாத்து குறுகும், தசைப்பாத்து சின்னதாகும். ரைட்? அப்ப தசைப்பாத்து சின்னதாகுது, தசை சிறுநார் சின்னதாகும். தசை சிறுநார் சின்னதானா முழு தசைக்களமும் சின்னதாகும், குறுகும். அதேவேளை தசைப்பாத்தில் காணப்படும் ரெண்டு வகை இழைகளும் தொடர்ந்து மாறா நீளத்திலேயே காணப்படும். நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், தசைக்களம் ஒன்று சுருங்கினா என்ன, தளர்ந்தா என்ன, தசை சிறுநார் ஒன்று சுருங்கினா என்ன, தளர்ந்தா என்ன, அல்லது தசைப்பாத்து ஒன்று சுருங்கினா என்ன, தளர்ந்தா என்ன, இந்த தடித்த இலைகளும் மெல்லிய இலைகளும் தொடர்ந்து மாறாத நீளத்திலேயே காணப்படும். அந்த விஷயத்தை ஞாபகம் வைக்கிறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகும். சரியா? அப்ப இந்த தடித்த இழைக்கு நாங்க என்ன பேர் சொல்ல போறோம்? மயோசின். அப்ப இது என்னது? ஆக்டின். அப்ப தடித்த இழை மயோசின், மெல்லிய இலை ஆக்டின். ரைட்? அப்ப இது ஒரு மெல்லிய இலை, தின் ஃபிலமெண்ட், மெல்லிய இலை. அப்ப இந்த மெல்லிய இலைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு? ரெண்டு ஆக்டின் இலைகள் சேர்ந்து தான் அந்த மெல்லிய இலைகள் உருவாகியிருக்கு. இந்த மெல்லிய இலையில ஒரு கோடொன்று மாதிரி உங்களுக்கு போறது விளங்குதா? கோடொன்று போறது, இந்த இப்படி 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 கோடொன்று போறது விளங்குதா உங்களுக்கு? அது ஒரு புரதம், அது ஒரு புரத இலை. அதுக்கு பேர் சொல்றது ட்ரோபோமயோசின். இல்லை, உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை, ஆனால் விஷயத்தை விளங்கிக்கோங்க. ட்ரோபோமயோசின். இந்த அங்கனங்கன சில புரதங்கள் இருக்கிறது விளங்குதா? மூணா இருக்கிறது விளங்குதா? அதுக்கு பேர் சொல்றது ட்ரோபோனின் அப்படின்ற ஒரு புரதம். ரெண்டு புரதம் சொல்லியிருக்கேன். இது ட்ரோபோமயோசின், இது ட்ரோபோனின். ட்ரோபோமயோசின், ட்ரோபோனின், ரெண்டு புரதம். இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க பாப்போம் எப்படி அது காட்டப்படுதுன்னு. அப்ப ஆக்டின் இலைகள், ட்ரோபோனின் ஒரு புரதம், ட்ரோபோமயோசின்ன்றது புரத இழை ஒன்று, ட்ரோபோனின் ஒரு புரதம் இருக்கு. ஏன் இதை நான் காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஆக்டின் இலை இருக்குதானே, இந்த ஆக்டின் இலையில முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்கு, மயோசின் தலை பொருந்தும் தானம். மயோசின் தலை பொருந்தும் தானம் எங்க? ஒரு ஆக்டினை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இதுல இருக்கிற ஒரு ஆக்டினை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நாங்க இந்த ஆக்டினை ஜூம் பண்ணி இங்க காட்டுறேன். ஆக்டின் மூலக்கூறு ஒன்று. அந்த ஆக்டின் மூலக்கூறுல இந்த இடம் என்ன? இந்த இடத்துல தான் மயோசின் தலை வந்து பிணைப்படைய போகுது. விளங்குது தானே? அப்ப இது மாதிரி நிறைய ஆக்டின் இலைகள், நிறைய ஆக்டின் உபலைகள் இருந்துச்சு. இந்த இடத்தை மூடிக்கிட்டு தான் அந்த ட்ரோபோமயோசின் அப்படின்ட்டு ஒரு இலை ஒன்று இருந்துச்சு. நான் நூல் மாதிரி ஒரு இலை ஒன்று போகுதுன்னு சொன்னேன். இந்த ட்ரோபோமயோசின் இலை ஒன்று போகுது பாருங்க. ட்ரோபோமயோசின், அந்த மயோசின் தலை பொருந்துற இடத்தை க்ளோஸ் பண்ணி தான் இந்த ட்ரோபோமயோசின் இருக்கும். மயோசின் தலையை க்ளோஸ் பண்ணி தான், மயோசின் தலை இணையிற இடத்தை மூடி தான் இந்த ட்ரோபோமயோசின் அப்படின்ற ஒரு புரதம் இருக்கும். இந்த படத்தை பாருங்க. இந்த இருக்க அந்த ட்ரோபோமயோசின் இலை. ட்ரோபோமயோசின் இலையில ரெண்டு இலை போடுறது விளங்கு தானே உங்களுக்கு. அப்ப இந்த இடம் தான் மயோசின் தலை பொருந்தும் இடம், பொருந்தும் தானம்னு போடுவோம். மயோசின் தலை பொருந்தும் தானம். இந்த மயோசின் தலை பொருந்தும் தானம் வெளிக்காட்டப்பட்டால் தான் மயோசின் தலை பொருந்தும். இப்போ மயோசின் தலைன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கனே சொல்வேன் நான் பாருங்க. அப்போ இது ட்ரோபோமயோசின் இலை, இந்த இருக்க அந்த ட்ரோபோனின் புரதம். அப்போ ட்ரோபோனின் புரதங்களும் இங்கே 3 புரதங்கள், 1 2 3 புரதங்கள் இருக்கு. அப்போ இது மயோசின் இலை. அப்போ மயோசின் இலைகளில் எத்தனை இலைகள் இருக்கு? நிறைய இலைகள் இருக்கு. சரியா? இது ஒரு மயோசின் இலை, இது ஒரு மயோசின் இலை, இது ஒரு மயோசின் இலை.
அப்படி நிறைய மயோசின் இழைகள் சேர்ந்து கட்டுக்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இதை நான் என்ன இலைன்னு சொல்ல போறோம், தடித்த இழை. அப்ப இந்த செட்டப்பை நாங்க பார்ப்போமே. இதுல ஒரு இலை மாதிரி தெரியுது, இதுல ஒரு இலை மாதிரி தெரியுது, இந்த 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 கட்டமைப்பு விளங்குதா? அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உண்மையிலே அது ஒரு இலை அல்ல, உண்மையிலே அது ஒரு இலை அல்ல. அப்ப எப்படி இருக்கும்? இந்த இருக்கு, ரைட்? அப்ப இது ஒரு மயோசின் இலை. அதே மாதிரி இன்னும் ஒரு மயோசின் இலை இருக்கு. ரெண்டு மயோசின் இலைகள் சேர்ந்து உருவான ஒரு சிக்கல் ஒண்ணது, சரியா? அந்த மயோசின் இலையிட தலை இது. அப்ப ரெண்டு மயோசின் இலை இருக்கே, ஸோ ரெண்டு மயோசின் தலை. இது வால் பகுதி, தலைப்பகுதி வால் பகுதி, தலைப்பகுதி வால் பகுதி. அப்ப சரியா? அப்ப இது ரெண்டும் வால் பகுதி. அப்ப இது ரெண்டும் தலைப்பகுதி, சரியா? ஓகே. இந்த தலைப்பகுதியில் ரெண்டு பொருந்து பிரதேசங்கள் காட்டியிருக்காங்க, உங்களுக்கு விளங்குதான் தெரியல, சரியா? ஒரு பொருந்து பிரதேசம் ஆக்டினோட பிணைப்பை ஏற்படுத்துகிற பிரதேசம். ஆக்டின் மூலம் பார்த்தோம், ஆக்டினோட இணைகிற இடம். இன்னொன்று ஏடிபியோட இணைகிறது. தலையில் ரெண்டு பிரதேசம் இருக்கும், ஒன்று ஆக்டினோட இணையும், இன்னொன்று ஏடிபியோட இணையும். பைண்டிங் சைட் ஃபார் ஆக்டினில் இணைகிற இடம். பைண்டிங் சைட் ஃபார் ஏடிபியோட இணைகிற இடம். மயோசின் என்பது ஒரு இயக்கு புரதம். அப்போ ஆக்டினும் மயோசினும் சுருக்கத்துக்குரிய புரதம்னு யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க. அப்போ மயோசின் என்பது ஒரு இயக்கு புரதம். இது என்ன செய்யும்? மெல்லிய இழைகளோட இணையும். ஆமாம் தானே? மெல்லிய இழைகளோட இணையும். மயோசின் தலை இணையும் சொன்னாங்க. ஏன்னா மயோசின் தலை மெல்லிய இழைகள் அப்படின்னா ஆக்டின் இழைகளோட இணைய போகுது. அப்போ இதான் மயோசின் தலை. இந்த மயோசின் தலை யாரோட இணைய போகுது? ஆக்டினோட. ஆக்டினோட இணைந்து என்ன செய்யும்? இழுக்கும். ரெண்டு செட் கோடுகளும் ஒன்றை ஒன்று நெருங்கும். அப்போ இந்த பக்கம் உள்ள ஆக்டின் இலை இதுன்னு யோசிங்க, இது மயோசின் தலை. இந்த பக்கம் என்ன செய்யும்? இது இங்கிட்ட இழுக்கும். அப்போ இந்த ஆக்டின் இலை இந்த திசையில் இயங்குது, இந்த ஆக்டின் இலை இந்த திசையில் இயங்குது. அப்போ செட் கோடு ஒன்னோட கிட்ட வருதா இல்லையா? கிட்ட வருது தானே? விஷயம் மேலே. அப்போ மெல்லிய இலைகளை இழுப்பதன் மூலம் தசை சுருக்கத்தை தசைக்களத்தில் ஏற்படுத்தும். ஒவ்வொரு மயோசின் இலையும் தலைப்பகுதி வால் பகுதி ஆகியவற்றை கொண்டன. நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த தலைப்பகுதி இது வால் பகுதி அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். அப்போ அது ஒரு இலை, இது ஒரு இலை. உண்மையிலே ரெண்டு இலைகள் தானே இருக்கு. அப்படி தடித்த இலைகளில் வால் பகுதிகள் கற்றைகளாக சேர்ந்திருக்கும். வால் எல்லாம் சேர்ந்து கற்றைகளாக இருக்கும். சரியா? கற்றைகளாக சேர்ந்திருக்கும். அப்போ வால் பகுதி கற்றைகளாக சேர்ந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வால் பகுதி கற்றைகளாக சேர்ந்திருக்கும். தலைப்பகுதிகள் வெளிநோக்கி நீட்டப்பட்டிருக்கும். ஆமாம் தானே? இந்த தலைப்பகுதி வெளியில் நீட்டப்பட்டிருக்கு. மெல்லிய இலைகள் ஆக்டின் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அது தெரியும் உங்களுக்கு. ஆக்டின் மூலக்கூறுகளில் மயோசின் தலை பொருந்துறதுக்கான பொருந்தும் இடங்கள் நான் சொன்னேன். என்ன உங்களுக்கு அந்த மயோசின் தலை பொருந்துற இடம் எப்படி இருக்கும்னு சொன்னேன். அப்போ இது ஒரு மயோசின், இது ஒரு மயோசின் இலை, இது ஒரு மயோசின் இலை. அந்த மயோசின் இலையிட ஒரு தலை ஒன்று அப்படி இருக்குது. அது உங்களுக்கு விளங்குதாங்கண்ணே? அப்போ ரெண்டு தலைகள் இருக்குது. அவங்க ரெண்டு வாலும் அது ஒன்றோட ஒன்று பின்னப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. ஏன்னா இந்த இதை தான் கீழே உள்ளது தான் ஜூம் பண்ணி அங்கே அழகாக காட்டுறாங்க. அப்போங்கண்ண இதான் மயோசின் இலை, திக் ஃபிலமெண்ட், தடித்த இலை. அப்போ மயோசின் தலை இது வால் பகுதி, தலைப்பகுதி வால் பகுதி ஞாபகம் வச்சுக்கணும். அது அப்படியே சேர்ந்து கட்டுக்களாக இருக்குன்னு பாருங்க, கட்டுக்களாக இருக்கு. அப்போ எத்தனை தலை இருக்கோ அவ்வளோ தலையும் ஆக்டினோட சேருமா இல்லையா? ஆக்டினோட பிணைப்பை ஏற்படுத்தும். எவ்வளோ தலை இருக்கோ ஆக்டினோட பிணைப்பை ஏற்படுத்தி இழுக்கும். ஓகே, ரைட். அப்போ இது மயோசின் தலை. அப்போ மயோசின் தலையில் ரெண்டு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். பைண்டிங் சைட் ஃபார் ஆக்டின் இலை இணைகிற இடம் இது ஏடிபி இணைகிற இடம். இந்த ஏடிபி தலையோட எப்போ சேரும் தெரியுமா? தலையோட எப்போ சேருன்னு சொல்லுங்க பார்ப்போம். தாழ் சக்தி நிலையில் இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ தாழ் சக்தி நிலையில தான் ஏடிபி மூலக்கூறு ஒன்று மயோசின் தலையோட இணைய போகுது. சொல்ல வேணுங்குதா? ஓகே, அதாங்கண்ணே. மயோசின் தலையானது சக்தி குறைவான நிலைமைகளில் ஏடிபி மூலக்கூறுடன் இணையக்கூடியது.
அப்போ அந்த ஏடிபி தலையில் உள்ள ஏடிபி நீர்ப்பகுப்படையும் என்னவாக ஏடிபி ஆகவும் அசேதன பொஸ்பேட்டாகவும் உடையும் அசேதன பொஸ்பேட்டாகவும் உடையும். ரைட். அப்போ இப்போ சக்தி வெளியேற்றப்படும் படிச்சிருக்கீங்க. 30.5 கிலோ ஜூல் சக்தி வெளியேற்றப்படும் படிச்சிருக்கீங்க. இப்போ சக்தி கூடிய நிலைக்கு போகும். தலையில் ஏடிபி வந்து சேர்ந்துச்சு மயோசின் தலையில். ஏடிபி நீர்ப்பகுக்கப்படுது ஏடிபி ஆகும் அசேதன பொஸ்பேட் ஆகும். ஸோ தலைக்கு சக்தி கூடிடுச்சு. இப்போ மயோசின் தலைக்கு சக்தி கூடினுச்சு. இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம். மயோசின் தலை ஆக்டின் இருந்துச்சு தானே, ஆக்டின் மயோசின் தலை பொருந்துற இடம் இருந்துச்சு தானே, அந்த பொருந்துற இடத்துல பிணைப்பை ஏற்படுத்தும். சரியா? அந்த பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு சொல்றது குறுக்கு பாலத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் பிரிட்ஜ் ஒன்று ஃபார்ம் ஆகுதுங்க. யாருக்கும் இடையில கிராஸ் பிரிட்ஜ்? மயோசின் தலைக்கும் ஆக்டின் மயோசின் தலை பொருந்தும் இடத்துக்கும் இடையில குறுக்கு பாலம் ஒன்று தோன்றுது. அப்போ சக்தி விடுவிக்கப்படும் நிலையில் ஏடிபி மூலக்கூறானது நீர்ப்பகுப்படைந்து ஏடிபி மற்றும் பொஸ்பேட்டை விடுவிக்கும். இதன் போது மயோசின் தலையானது உயர் சக்தி நிலைக்குள் உட்படுத்தப்படும். இந்நிலைமையின் போது மயோசின் தலையானது ஆக்டின் மயோசின் தலை பொருந்தும் இடத்தில் ஆக்டினின் மயோசின் தலை பொருந்தும் இடத்தில் இணைந்து கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணுது. கிராஸ் பிரிட்ஜ் குறுக்கு பாலத்தை உருவாக்கிடுச்சு. ரைட். அப்போ குறுக்கு பாலம் உருவானது எப்படின்றது தெரியும். இப்போ அடுத்த ஸ்டெப். அப்போ குறுக்கு பாலத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த குறுக்கு பாலம் ஏற்படுத்தினது எப்பன்னு சொல்லுங்க? உயர் சக்தி நிலைக்கு போகும்போது. இந்த உயர் சக்தி நிலையில் உள்ள சக்தி 30.5 ஜூல் சக்தியை வச்சிருக்கிறார் தானே தலை. அந்த சக்தியை பயன்படுத்தி தான் ஆக்டின்ல இழுப்பார், தன்னை நோக்கி இழுப்பார். அப்போ இந்த ரெண்டு இப்படி யோசிங்களே, இந்த பக்கம் ஒரு தலை இந்த பக்கம் ஒரு தலை, இது ரெண்டும் எப்படி இழுக்கும்? ஆக்டின்ல இப்படி இழுக்கும். விளங்கு தானே கதை? இப்படி இழுக்கும் போது தசைப்பாத்து குறுகல் அடையுமா இல்லையா? அப்போ அந்த 30.5 ஜூல் சக்தி கிலோ ஜூல் சக்தி பயன்படுத்தப்பட்டாச்சு. ஸோ என்ன நடக்க போகுது? இப்போ மயோசின் தலை தாழ் சக்தி நிலைக்கு போகுது. மயோசின் தலை தாழ் சக்தி நிலைக்கு போனால் புதிய ஏடிபி மூலக்கூறு வந்து சேருமா இல்லையா? சேருமே. உங்களுக்கு தெரியும், மயோசின் தலையில் 2 இடம் இருக்கு. ஏடிபியோட இணையிற இடமும் இருக்கு, வேற ஆக்டினோட இணையிற இடமும் இருக்கு. அப்போ புதிய ஏடிபி மூலக்கூறு வந்து சேர்ந்தால் தாழ் சக்தி நிலைக்கு மாறிடுச்சு, தாழ் சக்தி நிலைக்கு போயிடுச்சு மயோசின் தலை. தாழ் சக்தி நிலையில் அந்த குறுக்கு பாலம் கலடும். பிறகு என்ன நடக்கும்? இந்த ஏடிபி ஏடிபி ஆகவும் அசேதன பொஸ்பேட் ஆகவும் நீர்ப்பகுப்படையும், உயர் சக்தி நிலைக்கு போகும். திரும்ப ஒரு குறுக்கு பாலம். இந்த ஏற்கனவே உருவான குறுக்கு பாலத்தை நான் சொல்கிறேன். ஏற்கனவே குறுக்கு பாலம்னு உருவானிச்சு, சக்தியை யூஸ் பண்ணி இழுத்துருச்சு. ரைட். குறுக்கு பாலம் கலடுது. ஏன் கலடுது? புதிய ஏடிபி வந்து சேர்ந்ததால கலண்டுது. திரும்ப இங்கே ஏடிபி நீர்ப்பகுப்படையும், உயர் சக்தி நிலைக்கு போகும். திரும்ப ஒரு குறுக்கு பாலம், திரும்ப இழுக்கும். ரைட். புதிய ஏடிபி மூலக்கூறு வந்து சேரும், குறுக்கு பாலம் உடையும். திரும்ப ஏடிபி நீர்ப்பகுப்படையும், ஏடிபி பொஸ்பேட்டை உருவாக்கும், உயர் சக்தி நிலை, குறுக்கு பாலம் ஃபார்ம் ஆகும், திரும்ப இழுக்கும். இந்த வேலை நடக்கும். ரைட். அப்போ மயோசின் தலையானது தாழ் சக்தி நிலைக்கு செல்வதன் ஊடாக தாழ் சக்தி நிலையில் தான் ஏடிபி வந்து சேரும். ஏடிபியானது ஏடிபி ஆகவும் பொஸ்பேட் ஆகவும் நீர்ப்பகுப்படைவதனால் மெல்லிய இழை தசைப்பாத்தின் மத்திய பகுதியை நோக்கி இழுக்கப்படும். அப்போ இந்த பாயிண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குங்கண்ணே. உங்களோட ரிசோர்ஸில் இருக்கிறத நீங்கள் நல்லா அப்படியே பார்த்துக்கோம். நான் சொன்னது உங்களுக்கு அடங்கியிருக்கணும். தாழ் சக்தி நிலையில் ஏடிபி வந்து சேரும், ஏடிபி ஏடிபி ஆகவும் அசேதன பொஸ்பேட் ஆகவும் நீர்ப்பகுப்படையும், உயர் சக்தி நிலைக்கு போகும், குறுக்கு பாலம் ஒன்று தோன்றும், அந்த சக்தியை பயன்படுத்தி இழுக்கும். தாழ் சக்தி நிலை ஏன் சக்தியெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ புதிய ஏடிபி வந்து சேருது, தாழ் சக்தி நிலை, குறுக்கு பாலம் கலடணும். அடுத்த வட்டம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ரைட். ஓகே. இதனால் தசைப்பாத்து குறுகல் அடையும். ஏன் தசைப்பாத்து குறுகல் அடையும்? Z கோடு 2 கிட்ட ஆகும். சரியா? புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசின் தலையுடன் இணையும் போது குறுக்கு பாலம் உடையுது. இல்லைங்க தானே? எப்போ குறுக்கு பாலம் உடைஞ்சிச்சின்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசின் தலையில் சேர்ந்ததோட ரைட் மயோசின் தலை ஆக்டினில் இருந்து விடுவிக்கப்படும். எப்போது புதிய ஏடிபி வந்து மயோசின் தலையோடு சேர்ந்ததோட புதிய குறுக்கு பாலம் மீண்டும் உருவாகும். தசை சுருக்கத்துக்கு கூடிய எண்ணிக்கையான குறுக்கு பாலங்களில் வட்டங்கள் உருவாக்கப்படுவதும் விடுவிக்கப்படுவதும் அவசியமான செயற்பாடாகும். ரைட். ஒவ்வொரு வட்டத்தின் போது மயோசின் தலை குறுக்கு பாலத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கும் மீண்டும் புதிய ஆக்டினுடன் இணைவதற்கும் ஏடிபியினது நீர்ப்பகுப்பு தேவை.
இச்செயற்பாடானது தசைக்களத்தின் ஒவ்வொரு தசை சிறுநாரின் முழு நீளத்துக்கும் நடைபெறும். விளங்குதானே? தசைக்களத்தில் உள்ள அல்லது தசை நார்ல உள்ள அவ்வளோ தசை சிறுநார்லையும் தசைப்பாத்திருக்குமா இல்லையா? இருக்கும். எல்லா தசைப்பாத்திலையும் மெல்லிய இலைகளும் தடித்த இலைகளும் இருக்கும். ஸோ குறுக்கு பாலங்கள் மிக அதிக எண்ணிக்கையில் குறுக்கு பாலங்கள் உருவாகும் உடையும். ஒவ்வொரு வட்டத்தின் போதும் தசைப்பாத்தின் மத்திய பகுதியை நோக்கி மெல்லிய இழை அசையும். இதன் போது மயோசின் தலை பொருந்துவதற்கான புதிய பொருந்து பரப்புகள் ஆக்டினில் வெளிக்காட்டப்படும். அந்த புதிய பொருந்து பரப்புகள் எதனால வெளிக்காட்டப்படும்? நான் சொன்னோம், அந்த ட்ரோப்போமயோசின்ட்டு ஒரு புரத இலை மறைச்சிருந்துச்சு தானே, அந்த புரத இலையெல்லாம் கலட்டுறதால தான் தலை பொருந்துறதுக்கான அந்த தானங்கள் வெளிக்காட்டப்படும். ரைட்? ஓகே. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போறேன். நாங்களே ஏன் அது வெளிக்காட்டப்படணும்? அந்த இலை மயோசின் தலை பொருந்துற தானத்தை மறைச்சிக்கிட்டு தானே இருந்துச்சு. ஏது வெளிக்காட்டப்படணும்னா தூண்டல் ஒன்று கிடைக்கும். தசை சுருக்கத்துக்கான தூண்டல் ஒன்று கிடைக்கும். அந்த தூண்டல் அப்படியே வருது, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கிடைக்குது. நோக்கம் தூண்டல் கிடைச்சதோட கவனிக்கணும் நான் சொல்றத. கிடைச்சதோட களங்கள்ல அகமுதலுறு சிறுவலை அப்படின்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தெரியும் தானே? இந்த அகமுதலுறு சிறுவலை இந்த திரிபு ஒன்று இருக்கு, தசை முதலுறு சிறுவலை. என்னது? தசை முதலுறு சிறுவலை. அப்போ அகமுதலுறு சிறுவலைட்ட ஒரு திரிவு தான் இந்த தசை முதலுறு சிறுவலை. நீங்க படிச்சிருக்கீங்க தானே? அகமுதலுறு சிறுவலை Ca2+ சேமிக்க SCR Ca2+ சேமிக்கணும்னு படிச்சிருக்கீங்க. எந்த SCR அது? உண்மையிலேயே தசை முதலுறு சிறுவலை. இந்த தசை முதலுறு சிறுவலையில கால்சியம் 2+ சேமிக்கப்பட்டிருக்கும். இந்த தூண்டல் ஒன்று கிடைச்சதோட இந்த கால்சியம் 2+ தான் வந்து அந்த ட்ரோப்போமயோசின் மறைச்சிக்கிட்டு இருந்த புரதம் இருக்கு, அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த Ca2+ அயன்கள் அவசியம். இந்த Ca2+ அயன்கள் தான் மறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரோப்போமயோசின் புரதத்தை ஓப்பன் பண்ணிவிடும். அப்போ என்னத்தை ஓப்பன் பண்ணியிருக்கு? இப்ப மயோசின் தலை பொருந்துற இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. இப்பதான் மயோசின் தலை ஆக்டினோட இணையல். அப்ப கால்சியம் தசை சுருக்கத்துக்கு அவசியமா இல்லையா? அத்தியாவசியம். அப்ப கால்சியம் போதலைன்னா தசை சுருக்கம் ஒழுங்கா நடக்காது. எங்களோட வன்கூட்டு தசை சுருக்கம் நடக்கிறதுக்கு Ca2+ அவசியம். இதய தசை ஒழுங்கா சுருங்கி தள்ளணும்னா Ca2+ அவசியம். ஸோ Ca2+ அசை போதலை நோக்கமே, களங்களுக்கு Ca2+ போதலை நோக்கமே என்ன நடக்கும்? தசை சுருக்கம் ஒழுங்கின்றி நடக்கும். இதய துடிப்பு ஒழுங்கா நடக்காது, மரணத்துக்கிட்ட செல்லும் சில சந்தர்ப்பங்களில். எனக்கு தானே? அப்ப கால்சியம் ஒரு சீத்த நிலையில பேணப்படணும். அதுக்கு காரணமான ஹோமோன்லாம் தெரியும் உங்களுக்கு, கால்சிட்டோனின் பெராத்தோமோன். அந்த ரெண்டு வேலை அழகா நடக்கும். தசை சுருக்கத்தின் முழுமையான செயற்பாட்டின் விளைவால் தசைக்களத்தின் தடித்த மற்றும் மெல்லிய இழைகள் ஒன்றையொன்று நோக்கி வலிக்கு செல்வதன் மூலம் ஒவ்வொரு தசைப்பாத்திலும் உள்ள செட்கோடுகள் ஒன்றில் ஒன்று மிக நெருக்கமாக கொண்டு வரப்படுவதனால் தசைப்பாத்து குறுகும். ஒரு தடித்த இழையில் மயோசின் தலைகள் காணப்படும், பல மயோசின் தலைகள் காணப்படும். அது தெரியும் உங்களுக்கு. ஒரு தடித்த இலையில் பல மயோசின் தலைகள் காணப்படும். ஒரு செகண்டுக்குள் மயோசின் தலைகள் அனைத்தும் குறுக்கு பாலங்களை உருவாக்கும். இந்த Ca2+ மற்றும் ஏனைய புரதங்களும் தசை சுருக்கத்தில் பிரதான பங்கு வகிக்கும். அப்ப ஆக்டின் பொருந்து பரப்புகள் Ca2+ அயனின் செயற்பாட்டால் வெளிக்காட்டப்படும். பார்த்தீங்க தானே? இந்த Ca2+ தான் அந்த ட்ரோப்போமயோசின் புரதத்தை இல்லாம ஆக்கி மயோசின் தலை பொருந்துற இடத்த காட்டுறது, எக்ஸ்போஸ் பண்றது. Ca2+ அயனின் செயற்பாட்டால் வெளிக்காட்டப்படும் நிலைமையில் மயோசின் ஆனது ஆக்டினுடன் மட்டும் இணை. இந்த இருக்க அந்த ட்ரோப்போமயோசின் புரதம், இந்த ட்ரோப்போமயோசின் புரதத்தை ரிமூவ் பண்றது தான் யார்ட வேலை? அந்த Ca2+ வேலை. என்ன பாருங்க, இந்த படத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அப்ப Ca2+ வந்து ட்ரோப்போனின் அப்படின்ற ஒரு புரதம் இருந்துச்சு. இந்த இருக்கு பிள்ளை ட்ரோப்போனின், அந்த 3. இந்த புரதம் ட்ரோப்போனின், இது ட்ரோப்போமயோசின். அந்த கால்சியம் வந்து ட்ரோப்போனினோட இணையுது. அந்த படத்துக்கு கீழே உள்ள படத்தில் காட்டுறேன் பாருங்க. அப்ப இல்லை 3 ட்ரோப்போனின் இருக்கு. சரி, அந்த ட்ரோப்போனின் டி வந்து யாரோட இணைஞ்சிருக்கு? அந்த ட்ரோப்போமயோசின் புரதத்தோடு இணைஞ்சிருக்கு, இந்த புரதத்தோடு இணைஞ்சிருக்கு. ட்ரோப்போனின் சியோட தான் கால்சியம் 2+ வந்து சேரப்போகுது. அப்போ கால்சியம் 2+ வந்து ட்ரோப்போனினோட சேருது. எக்ஸ்ட்ரா நான் சொல்றது இதெல்லாம் விளங்கி எடுங்க நல்லா பாட செக்ஷனை. அப்போ இந்த ட்ரோப்போனினோட தான் கால்சியம் வந்து சேருது. சேர்ந்ததோட அந்த இடம் எக்ஸ்போஸ் ஆகுது, திறக்கப்படுது. இந்த ட்ரோப்போமயோசின் புரதம்
அந்த மறைச்சிருந்த இடத்துல இல்லாமல் ஆகுது. இப்போ இங்கே மயோசின் ஹெட்டில் என்ன வந்து சேர்ந்தார்? ஏடிபி வந்து சேர்ந்தார். ஏடிபி வந்து சேர்ந்தால் தாழ் சக்தி நிலை. ஏடிபி நீர்ப்பகுப்படையணும், ஏடிபியாகவும் பொஸ்பேட் ஆகும். நீர்ப்பகுப்படைஞ்சால் உயர் சக்தி நிலையில் குறுக்கு பாலத்தை ஏற்படுத்தணும். யாரோட? அந்த இந்த இழையோட ஏற்படுத்தணும். ஏற்படுத்துகிற குறுக்கு பாலத்தை கிராஸ் பிரிட்ஜ். த மயோசின் ஹெட் ஃபார்ம்ஸ் அ கிராஸ் பிரிட்ஜ். குறுக்கு பாலத்தை ஏற்படுத்திடுச்சு. குறுக்கு பாலத்தை ஏற்படுத்தினா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கணும்னு சொல்லுங்கள் இப்போ எனக்கு. அப்போ அந்த டைமில் அந்த சக்தி ஒன்று கிடைக்குமே, அந்த சக்தியை பயன்படுத்தி மயோசின் தலை ஆக்டினோட சேர்ந்து இருந்தார் தானே, இழுத்து விட்டுருவார். இழுத்து விடும்போது அந்த சக்தி பயன்படுத்தப்பட்டுரும். ஸோ ஏடிபியும் பாஸ்பேட் கூட்டமும் ரிமூவ் ஆகுது அதிலிருந்து. அப்போ குறுக்கு பாலத்தை ஏற்படுத்தி இழுத்து விட்டார். இப்போ திரும்ப இது எப்போ கலடும்னு சொல்லுங்கள். எப்போ கலடும்? புதிய ஏடிபி வந்து சேரும்போது. நியூ ஏடிபி மாலிக்யூல் attached to the myosin head causing the cross bridge to detached. அப்போ அட்டாச் ஆகிருந்துச்சு, டிட்டாச் ஆகுது, கலடுது. சரியா? கலண்டு போயாச்சு. இந்த வட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். இப்போ அந்த ஏடிபி நீர் போக்கப்படுது, ஏடிபி ஆகும், பொஸ்பேட் ஆகும். சரியா? அடுத்து திரும்ப ஒரு குறுக்கு பாலம் ஃபார்ம் ஆகும்.